ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஈத் முபாரக். எல்லாருக்கும் பக்ரீத் தினம் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, எங்கள் அம்மா இன்றைக்கி பக்ரீத்ன்றதுனால குர்பானி கறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனக்காக. இது வந்து ஆட்டுத்தலை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆடு. இதை நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதை அப்படியே அந்த முடியெல்லாம் நல்லா பொசுக்கிட்டேன், சுற்றி எல்லாத்தையும் பொசுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தால் அது இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய பேர் வந்து அடுப்பில் சுட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம வீட்டில் அடுப்பு வசதி இல்லை, அதனால் நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்லேயே சுட்டுக்கலாம். ஆல்ரெடி இது அதிகமாகவே சுட்டுட்டேன் நான், இன்னும் கொஞ்சமாக இருக்கிறதுனால இதை அப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் ஃபுல்லாக கிளியராக சுட்டாச்சு. நல்லா கிரில் சிக்கன் மாதிரி ஆயிடுச்சு. நாக்கை பார்த்தீங்களா, பாவம் ரொம்ப தீங்கிடுச்சு. இதோட காது வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா வந்து இதில் அதிகமாக முடி இருக்குது இது உள்ளலாம். அது வந்து எப்படி அடுப்பில் க்ளீன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் என்ன செஞ்சிட்டேன்னா, அதோட காதை மட்டும் பிச்சு எடுத்துட்டேன். பிச்சு எடுக்கல, கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பாருங்கள், இதுதான் அதோட காது. இதை நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது பாருங்கள், இதெல்லாம் அது க்ளீன் பண்ண இதோட முடியாது. ரொம்ப பொசுங்கியாச்சு. இதுக்கு மேலே பொசுங்கினாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சுட்டிருக்கேன். இது நான் சுட்டது சரியாக தப்பான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ சுட்டு எடுத்ததும் இந்த கத்தியை வச்சு இது வந்து இது மாதிரி நம்ம பண்ணி எடுத்துட்டோன்னா அதில் முடி இருக்கு இல்லையா, அந்த முடி வந்து எல்லாமே க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து இதை நம்மளே கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளால் கட் பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து நம்மளால் கட் பண்ண முடியாது. கறிக்கடையில் கொடுத்திங்கன்னா அவங்க வந்து அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம க்ளீன் பண்ணுற அளவுக்கு வந்து கறிக்கடையில் வந்து க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க. கறிக்கடையில் வந்து சும்மா அப்படியே எப்பவும் ஆடு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அந்த முடியோடு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் வந்துட்டு நம்ம வீட்டிலே இது மாதிரி க்ளீன் பண்ணுறதே நம்மளுக்கு நல்லது. பசங்கள்லாம் சாப்பிட்றதுனால வந்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், உங்களை பார்த்து சிரிக்குது. நல்லா சிரிக்குதுங்களா? இப்படி சிரிக்குது பார்த்தீங்களா? பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட நாக்கெல்லாம் தீஞ்சு போச்சு. வந்துட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே கழுவிட போகிறோம். நல்லா இந்த கருப்பெல்லாம் நல்லா இந்த கத்தியை வச்சு இப்படி தேய்ச்சி எடுத்துட்டு கழுவிட்டு நம்ம வந்து சமைக்கிறதுக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இதை கழுவியே எடுத்துட்டேன், ஃபுல்லாக கழுவிட்டேன். ஃபுல்லாக பாருங்கள், என்னால் எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சி எடுத்துட்டு இது சதையெல்லாம் பிச்சுட்டேன். இந்த அடுப்பில் சுடும் போதே பாதி பொசுங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அப்படியே பொசுங்கிடுச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எங்கள் டைகர் பாருங்கள், ரொம்ப ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கொடுத்தா நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். பாய். 3 கிலோவா? எனக்கு தெரிஞ்சு 5 கிலோவே வரும் போல். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது மொத்தத்தையும் நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட மாட்டாங்க, பசங்களும். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு நாளுக்கு மேலே வச்சு செஞ்சு சாப்பிட்டாலே அவருக்கு போதும் இதுக்கப்புறம் செய்யாத அப்படின்னு சொல்லுவார். அதனால் கீழே மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்ருவோம்.
எப்படியும் ஒரு 2 நாள் வச்சாவது சாப்பிட வேண்டியதாக இந்த கறியை. ஒரே நாள் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு பாதி சாப்பிட்லாம். மீதி வந்து பிரியாணி, கிரேவி அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். ஓகே, உங்கள் வீட்லேயும் பக்ரீத் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் நல்லா மட்டன், சிக்கன் எல்லாம் நல்லா சமைச்சு சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக பக்ரீத்தை கொண்டாடுங்க. ஹாப்பி பக்ரீத். பாய்.